இன்றைக்கு காலம வெளிவந்த ஒரு பரபரப்பான செய்தி. சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் சேர்ந்து இபிடிபியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கத்தின் கீழ் வரப்போகின்றார்கள். உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கு இபிடிபியினுடைய உதவியை நாடுகின்றார்கள் இந்த கூட்டணியினர் என்று சொல்லி இன்று காலை வெளிவந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு இணையவழி பத்திரிகையில செய்தி அதை நானும் இங்கே பகிர்ந்திருந்தேன். இந்த மாதிரி இந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது. முன்பக்கத்தில் கொட்டை எழுத்துல அந்த செய்தி போடப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. இதுதான் அந்த செய்தி. இந்த செய்திக்கு இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தி பொய்யான செய்தி, போலியான செய்தி என்று சொல்லி அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் பக்கத்திலே மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் காலமாக நான் போட்ட காணொலியே அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நான் இபிடிபி கட்சியோட டக்ளஸ் சிவானந்தாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம், பிரச்சனை இல்லை. அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் நீண்ட கால நண்பர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதுக்கு எப்படி ஒத்துக்கொண்டார், எப்படி இதனை ஒப்புக்கொண்டார் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கொள்கைகள் வித்தியாசமானவை, தனித்துவமானவை. எனவே அவர் எப்படி இந்த ஒரு கூட்டணிக்கு ஒத்துக்கொள்வார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். எனவே இது சம்பந்தமாக அவர்கள் பதிலளிக்க வேண்டும் எனவும் காலமே போட்ட காணொலியில் சொல்லியிருந்தார்கள். சொன்னபடியே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதற்கு ஒரு மறுப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தியை எதுக்கு அவசரப்பட்டு வெளியிட்டு என்று சொல்லி எண்ணற்ற சில பேர் கேட்டிருந்த நீங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ செய்திகள் பல மூலங்கள்லேருந்து கிடைக்கும். உதாரணமாக சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நிறைய செய்திகள் பரப்பப்படும். ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். ஆனால் அந்த செய்திகளை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தனிநபர்களால் வெளியிடப்படுற செய்திகள், சிலவுல பொய்யா கூட இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இது ஒரு பத்திரிகை, ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னரும் தொடர்ச்சியாக வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, அது முன்பக்கத்தில் போட்ட செய்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் இலங்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை ஆசிரியர், நீண்டகால பத்திரிகை அனுபவம் கொண்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை கொண்ட ஒரு பத்திரிகையில முன்பக்கத்தில் பொய்யான செய்திகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த செய்தி எடுத்து நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்குது. இது சம்பந்தமாக சைக்கிள் கட்சியினர் தங்களுடைய கருத்தை கூற வேண்டும் என்று சொல்லி அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். சொன்னபடியே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு சந்திப்பு நடந்த மாதிரியே தெரியல. நடந்திருந்தால் அது நிச்சயமாக வேறு வேறு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கும். எனவே அப்படியான ஒரு சந்திப்பு அங்கே நடக்கவே இல்லை என்றுதான் மறக்க முடியாத உண்மை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாட்களுக்கு முதல் நான் போட்ட காணொலி ஒன்றில் சொல்லியிருந்தேன். நான் சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேர்ந்தது சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு. அது அவருடைய அந்த முதல்வர் கனவுக்கு வைக்கப்பட்ட ஒரு ஆப்பு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேரக்குள்ள தமிழ் பரப்பில் செயல்படக்கூடிய அநேகமான கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கணும். அங்கால இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான கட்சியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் தனிச்சு தான் நிற்கணும், அவர்கள் யாரோடையும் சேர முடியாது. எனவே இது சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லியிருந்தேன். நான் இப்போ பார்த்தா இப்படியான செய்திகளை வெளியிடுறதும் கூட ஒரு வகையான பின்னடைவு தான், மேலும் பின்னடைவு தான் சுமந்திரன் அவர்களுக்கு. ஏனென்றால் இது ஒரு பொய்யான செய்தி. அந்த பத்திரிகை கூட சுமந்திரன் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற பத்திரிகை என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான செய்திகளை அவர்கள் வெளியிடுறது, திட்டமிட்டு பொய்யான செய்தியை வெளியிடுறது கூட அவர்களுக்கு மேலும் பின்னடைவுகளை கொடுக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை. மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான வேலை ஒன்று செய்திருக்கிறார். என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கிறார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 30 மில்லியன் ரூபாவுக்கு ஒரு லஞ்ச ஊழல் நடக்குது, ஒரு முறைகேடு நடக்குது என்று சொல்லி அவர் தன்னுடைய முறைப்பாட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த தகவலை பிறகு அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றியர்களையும் சொல்லியிருக்கின்றார். எனவே பாராளுமன்றத்தில் சில மருத்துவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒரு நிர்வாகம் இருக்குந்தானே, அந்த நிர்வாகம் தான் இந்த காசை பிழையா பயன்படுத்து என்று சொல்லி, அப்போ அவர்களுக்கு மேலொரு நிர்வாகம் இருக்குந்தானே யாழ்ப்பாணத்தில். அப்போ அவர்கள்ட்ட போய் கேட்டபோது அவர்கள் சொல்லிக்கணும் தங்களுக்கு இதை பெரிய எதுவுமே தெரியான்னு சொல்லி. எனவே மேல்மட்ட ஆக்களுக்கு தெரியாமல் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நடப்பது என்ன, எதுக்காக இந்த 30 மில்லியன் ரூபாய் முறை தவறி பயன்படுத்தப்பட்டது என்பது சம்பந்தமாக இனி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரிக்கும். இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி ஒரு வித்தியாசமானது, கொஞ்சம் தீவிரமானது. ஏனென்று சொன்னால், இதுக்கு முதல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழலுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு நபர்களுக்கு எதிராக சுமத்தி வந்தவர். அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்குள்ள ஒன்றில் பாராளுமன்றத்துக்கு வெளியில அல்லது அவருடைய சமூக வலைத்தளங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்குள்ள அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோர்ட் கேஸ் என்று போகுது. அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கள் வழக்கு போடவும் பிறகு டாக்டரும் கோர்ட்ஸுக்கு போய் என்று சொல்லி இப்போ 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இதிலேயே இருக்குது சுற்றி. எனவே ஒவ்வொரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் எழுப்பப்படுற
ஒவ்வொரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கும் நீதிமன்றத்துக்கும் அந்த மற்ற தரப்பினருக்கும் இடையில வந்து சுற்றி சுழண்டு ஒன்று இருக்குது. இதுதான் கடந்த ஒரு வருஷமாகவே நடந்து ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு முறைப்பாடு செய்யக்குள்ள இது வந்து அடுத்த கட்டம். இனி வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் வந்து 24 மணி நேரமும் நித்திரையே கொள்ளாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு பிரிவு என்று சொன்னால் அது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். எத்தனையோ கைதுகள், எத்தனையோ விசாரணைகள் என்று சொல்லி மிக சுதந்திரமாக செயல்படுகின்றார்கள், மிக வேகமாக செயல்படுகின்றார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. கொழும்பிலிருந்து பவுனியாவுக்கு வந்து போலீஸ் அதிகாரியே கைது செய்யப்பட்டவர் போன கிழமை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த முறைப்பாடு போனது வந்து நிச்சயமாக ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஒரு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த தகவலை வந்து இன்று பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். செம்மணி புதைகுழி இப்ப தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான எலும்பு கூடுகள் வந்து தொடர்ந்து மீட்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுடைய எலும்பு கூடுகள் கூட மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில ஆட்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டதுக்கான தடயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாளைக்கு செம்மணி பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடக்க இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் சங்கம் அவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு என்று சொன்னா, இந்த அகழ்வு பணிகள் இருக்குதான், இப்ப எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கிற இந்த அகழ்வு பணிகள் இது வந்து சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெறணும். அப்படி சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற்றால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கும். இதுல வந்து கொல்லப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்களுடைய உண்மை விவரங்கள் வெளிவரும். எனவே அதுதான் சரியாக இருக்க முடியும் என்று சொல்லி அதனை வலியுறுத்தும் விதமாக நாளை ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர் சங்கத்தினர் செம்மணி பகுதியில் நாளை. புளியங்குளத்தில் நடந்த அந்த கொலை சம்பவம், அந்த தலைவட்டின சம்பவம் சம்பந்தமாக ஏன் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் அதில் வந்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா செய்திகளும் எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு இடங்களில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்கள். இருந்தாலும் அதில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதில் பரவலாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ கணவன் மனைவி இடையில் பிரச்சனை வர்றது சாதாரணம், அல்லது கணவன் மனைவியை தாக்குறதும் சாதாரணம், அது ஊர்வலகத்தில் நடக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி கொலை செய்து வெட்டி தலையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அளவுக்கு ஒரு கொடூரமா இருக்கு. இது எப்படி நடந்தது, இது இப்படி செய்யறதுக்கு எப்படி மனம் வந்தது, அதுவும் எங்கட மண்ணில் எப்படி இதை செய்ய முடியும் என்று கேட்டா அதுக்கான பின்னணி காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தா அதுக்கு ஒரு வகையில் எங்களுடைய சமுதாயம் தான் காரணம் என்று நாங்கள் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், அந்த கணவர் இருக்காரு தானே, அவர் வந்து போலீஸுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தனக்கு வந்து கொஞ்ச காலமாக ஒரே தொலைபேசி அழைப்புக்கலாம், நிறைய பேர் வந்து தொலைபேசி அழைப்புக்கலாம். ஏன்னு சொன்னால் அவர் கொழும்பிலான வேலை இருந்தவர். அப்போ எல்லாரும் மாறி மாறி ஃபோன் அடிச்சு சொல்லினோமா, இந்த மாதிரி உன்னுடைய வைஃப் இப்படி அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு கதைகளை சொல்லி கொண்டே இருக்கணுமாம். எனவே நிறைய பேர் சேர்ந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லியக்குள்ள, அதுவும் மனைவியை பற்றி சொல்லியக்குள்ள வந்து அவருக்கு ஒரு வரித்தனம் ஒன்று வந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஃபோன் பண்ணி உசுப்பேத்தைக்குள்ள வந்து அவருக்கு வந்து இருந்த கோவம் வந்து பல மடங்கா மாறி இருக்குது. அது முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் மற்றவர் வந்து போட்டோக்கள் அனுப்பியிருக்கார். எனவே அதை பார்த்தோன்னா இன்னும் கோவம் வந்திருக்கும். எனவே இப்படியான ஒரு பின்னணியில தான் ஒன்று வந்து அவருக்கு வந்த கோவம், மற்றது அந்த புகைப்படங்களை பார்த்து அதனால வந்த கோவம், மற்றது எல்லாரும் ஃபோன் பண்ணி உசுப்பேத்தின அந்த கோவம், பிறகு மனைவி செய்த துரோகம், இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ளதான் இப்படி ஒரு வெறித்தனமும் இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்யணும், எப்படியாவது செய்து பழி தீர்க்கணும் என்று சொல்லி எண்ணம் வந்திருக்கலாம் என்று சொல்லி இதை நாங்கள் உளவியல் ரீதியாக விளங்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு வேலையை செய்தே ஆகணும், இப்படி பழி வாங்கியே ஆகணும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கொடூரமான எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சதுக்கு காரணம் இது எல்லாத்தினுடைய ஒரு கலவை தான். எனவே நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், இந்த சம்பவம் நடந்து போச்சு, அவர் குற்றவாளி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்யும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு ஜெயிலுக்குள்ள இருக்கக்குள்ள சில யோசிப்பார், அவசரப்பட்டு அவசரப்பட்டுட்டேனே என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இது ஊர்வலகத்தில் நடக்கும். குடும்பங்கள் என்று சொன்னால் 4 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் கொலை வந்து அதுக்கு தீர்வு இல்லை. எனவே அதை வந்து அவர் உணர்ந்து கொள்வார். அது டூ லேட் ஆயிரும், ஜெயிலுக்குள்ள இருந்து உணர வேண்டியதான். எனவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஏனென்றால் குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் வந்து நாங்களாத்தான் யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணுமே தவிர அடுத்தாக்களை வந்து இன்வால்வ் ஆக விடவே கூடாது. அடுத்தாக்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்றதுக்கும் அடுத்தாக்கள் வந்து உசுப்பேற்றுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. உங்களோட மனசி என்று சொல்லி யாராவது சொல்ல ஆரம்பிச்சா அந்த மாவிலேயே வந்து கட் பண்ணி அனுப்பிவிட்டுருவோம், போவாங்க என்று சொல்லி. என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய கணவரை பற்றி எனக்கு தெரியும், நீங்க போங்கன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கலைச்சி விட்டுருவோம். அதை வந்து கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு இயல்பாக வார ஒரு கோபம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எங்களுக்கு கோபம் வருதுன்னு வைங்களேன், அந்த கோபம் வந்து ஒரு 50% தான் இருக்கும். பிறகு பக்கத்து விட்டாக்கள், தெரிஞ்சாக்கள், நண்பர்கள், அவையல் இவையில் அறிஞ்சது உசுப்பேத்த இப்படி எல்லாம் நடக்குதுடா, நீ பார்த்து பேசாமல் இருக்கிற உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி சொல்லும் போது எங்களோட கோபம் வந்து இன்னும்
ஏறி 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 அது 100 மடங்கையும் தாண்டி போகும் கூவும் தானே. எனவே ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அது அவர்கள் சம்பந்தப்பட்ட 2 பேரும் பேசி தீர்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தாகல இன்வால்வ் ஆக விட்டா பிரச்சனை தான். இப்போ அவர் சொல்லிக்கார் போலீஸுக்கு தனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரே சொன்னபடியாமன்னு சொல்லி அந்த ஃபோன் பண்ணி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சா அவ என்ன சொல்லுவினம், சிச்சி நாங்கள் சும்மா ஒரு தகவலாக சொன்னாங்க அதுக்காக இவரை கொண்ட வெட்ட சொன்னாங்களா இல்லையே என்று சொல்லுவினம் தானே என்று சொல்லி கையை விரிப்பினம். எனவே நாங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சொன்னா எங்கட குடும்பம் எங்கட பிரச்சனை நாங்களே பார்த்துக்கொள்றோம், நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்க. வடிவேலு சொல்ற மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும், வீட்டை வரப்படாது, பாத்ரூமுக்கு பல்லு விளக்கக்கூடாது வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார். அதுதான் உண்மை. எனவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்பத்துக்குள்ள அடுத்தாக்களை இன்வால்வ் ஆக விடாம விட்டா குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள் கட்டாயம் பெறும். அது தண்டபாடில் தீரும். இதுதான் மறக்க முடியாத உளவியல் உண்மை.